தாய் தந்தருக்கு சர்க்கரை இருந்தா உங்களுக்கு கர்ப்பம் ஆனும் போது சர்க்கரை வர நிறைய வாய்ப்பு இருக்கிறது. சர்க்கரை பாதிப்பு ஏற்பட்டால் அக்குழந்தை வெகுவாக பாதிக்கும். உயிர் துடிப்பு மறையலாம். அப்நார்மல் நல்ல குழந்தை அப்நார்மல் குழந்தையா வளரலாம், ரொம்ப பெரிய குழந்தையா வளரலாம். இல்லைன்னா நிற மாசத்துக்குள்ள துடிப்பு மறைந்து போலாம், குழந்தைக்கு இறந்து விடும் உள்ள. அதனால ரத்த பரிசோதனை ஸ்பெஷல் சர்க்கரைக்கு அதுல வந்து 2 விதமா பண்ணுவோம். அதாவது வெறும் வயிற்றுல ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் பிளட் சுகர்னு பண்ணுவோம். அப்புறம் நல்லா ஃபுல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு 1.5 மணி நேரத்துல திருப்பியும் அந்த ரத்தத்தை பரிசோதனை பண்ணுவோம். அதாவது அந்த ரத்தத்தை அந்த சர்க்கரை சாப்பிட்டதை தாங்குற சக்தி உடம்புல இருக்கா இல்லையான்னு தெரியும். இப்போ உங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்கு, அதாவது டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லும் போது அது வந்து அதுக்கு ஊசி போடணும். கர்ப்பமா இருக்கிறச்சே மாத்திரை யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு இன்சுலின் ஊசின்னு போடுவோம். அது இப்ப ரொம்ப சுலபமா எல்லா ஆஸ்பத்திரியும் அவைலபிள். சர்க்கரை உப்பு சத்து இருக்கா, ரத்த கொதிப்பு இருக்கா, அப்புறம் HIV ஆள் கொல்லி நோய் இருக்கா, பாலின நோய் இருக்கா, அப்புறம் தைராய்டு, இங்க ஒரு சுரபி நீர் இருக்கு, அது ரொம்ப முக்கியம் குழந்தை வளர்ப்புக்கு. குழந்தை பாதிக்கக்கூடிய சுரபி நீர் அது. தைராய்டு டெஸ்ட், இந்த 3 இது எல்லா டெஸ்டுமே பண்ணிடணும் முதல். அப்புறம் நம்ம ரத்தம் ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்கு, ரத்த அளவு எவ்வளவு இருக்கு, அந்த TC DCSR அந்த மாதிரி அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிடணும். அது ருட்டீனா ஒவ்வொரு மாசமும் இந்த ரத்த அளவு எவ்வளவு இருக்குன்னு செக் பண்றது நல்லது. நீங்க வந்து 18 இருந்து 20 வாரத்துல வந்து அந்த அல்ட்ராசவுண்ட் வழியாவே எல்லா குறைபாடுகளும் கண்டுபிடிக்கலாம். இந்த வாயில ஓட்டை இருக்கிறது, 6 விரல் இருக்கிறது, ஒரு கை இங்கேருந்து இல்லாம இருக்கிறது, முதுகு தண்டில பெரிய ஓட்டை, மூளை வளர்ச்சி சரியாம இருக்கிறது, இருதய நோய், வாழ்க்கைக்கு ஒவ்வாத இருதய நோய், அப்புறம் குடல் வந்து வெளியில மொத்தமா இருக்கிறது, அடியில முதுகு பக்க பெரிய கட்டி இருக்கிறது, கழுத்துல கட்டி இருக்கிறது, 2 குழந்தை இருக்கிறது, 2 குழந்தைல ஒரு குழந்தை இறந்து போயிருக்கிறது, ஒரு குழந்தைக்கு பதிலாக 3-4 குழந்தை இருக்கிறது. அது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மிட் ட்ரைமஸ்டர். அந்த பல குழந்தைங்கிறது முதல் மாதத்திலே கண்டுபிடிச்சிடலாம். அந்த பல குழந்தைகள் எப்படி வளர்றது அப்படிங்கறது இந்த நடு மாசத்துல, அதாவது 12 இருந்து 28 வாரத்துக்குள்ள உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ரத்த சோகை வரத்துக்கு ஜாஸ்தி இங்க வாய்ப்பு இருக்கு. சோ அது வந்து ரத்த சோகைக்கு மருந்து மாத்திரை ருட்டீனா இப்ப கவர்மெண்ட்ல எல்லா டிஸ்பென்சரியும் ஃப்ரீயாவே மருந்து கொடுக்கறாங்க. அதை நீங்க ஃபுல்லா உபயோகிச்சுக்கணும். கீரை வகைகள் நிறைய சாப்பிடணும், பச்சை கறிகள் சாப்பிடணும். அப்புறம் வந்து நீங்க வந்து பிரஷர் எவ்ரி மாசம் பிளட் பிரஷர் செக் பண்ணிக்கணும். 1 கிலோ உப்பு சத்தும் சர்க்கரை சத்தும் சேர்த்து செக் பண்ணிக்கணும். நிறைய டானிக் சாப்பிடணும். 28 இருந்து நிற மாசம் மட்டும். இப்போ வந்து நிற மாசம் மட்டும் அவ்வளவு போறது இல்லை. என்ன ஆகுதுன்னா இப்ப கலிகாலம், அந்த 10 மாசங்கிறது 9 மாசம், அதுக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நிற மாசம் கிட்ட வரும்போது குழந்தைக்கு வந்து ரத்த ஓட்டம் குறையிறது, நஞ்சுல வந்து சுண்ணாம்பு சத்து பதிய ஆரம்பிச்சிருது. பிரசவம் போது புனர்ஜென்மம், அதாவது ஒரு பெண் வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல இருந்து அவ மீறி வருது வந்து புது ஜென்மம் எடுத்திருக்கான்னு சொல்றது. அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஆபத்தான நிலையை வந்து நம்ம ஏன் வீட்டுல வச்சுக்கணும்? அதுவும் மருத்துவ உதவி இல்லாம அவசர சிகிச்சைக்கு வழி இல்லாத இடத்துல ஏன் வச்சுக்கணும்? சோ எப்போதுமே அதாவது ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் செல்லணும். நீங்க வந்து ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் போனா கூட பக்கத்துல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அவைலபிளா இருக்கணும். அதாவது திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சிசேரியன் பண்ணணும், வயிற்று அறுவை சிகிச்சை மூலமாக தான் குழந்தை எடுக்க வேண்டும் ஒரு நிலையில அந்த பெண்ணை அநியாயமாக ஒரு ஆட்டோவோ டாக்ஸில 1 மணி தூரம் அந்த நரக வலியோட கொண்டு போறது ரொம்ப 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 தப்பு. தயவு செய்து பிரசவ வலி வரும்போது அந்த பெண்ணை ஜாக்கிரதையா முதலியே, அதாவது எந்த வீட்டுல வைப்பீங்களோ, சொந்தக்கார வீட்டுல வைப்பீங்களோ, தாய் வீட்டுல வச்சுப்பீங்களோ, நீங்களே வச்சுப்பீங்களோ, நீங்களே ஒரு வாடகை வீட்டை எடுத்து அமைச்சுப்பீங்களோ, பிரசவம் பார்க்கக்கூடிய இடமா 1 மாதம் முன்னாலேயே, டெலிவரி டேட்டுக்கு 1 மாதம் முன்னாலேயே அங்க இருந்து அவசரத்துக்கு உடனே செல்லுமாறு தயவு செய்து கேட்டுக்கொள்றேன். இதனால குழந்தைக்கும் ஆபத்து நேராது, பெண்ணுக்கும் ஆபத்து நேராது, உங்களுக்கும் குடும்ப சுபிஷமாக இருக்கும்.
1.5 மாசத்துக்கிட்ட என்னெல்லாம் நடக்கலாம்னு சொல்றேன். திடீர்னு காரணம் இல்லாம அந்த குழந்தைக்கு வந்து அந்த கொடி சுத்தி உயிர் சேதம் ஏற்படலாம். அந்த காலத்துல சொல்லுவாங்க, அந்த ஏன் டாக்டர் படுத்துட்டு இருக்கிறச்சே வந்து திரும்பி படுத்துக்கிச்சே எழுந்து உட்கார்ந்துதான் திரும்பி படுத்துக்கணுமா, இப்படி படுக்க முடியாதா, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி எழுந்து உட்கார்ந்து படுத்துக்க முடியல, சும்மா அப்படியே படுத்துட்டா வந்து கொடி கழுத்தை சுத்திடும் சொல்றாங்க. இதெல்லாம் அபத்தம், அப்படிலாம் கிடையாது. எப்படி இருந்தாலும் கொடி சுத்தம்னா சுத்திதான் ஆகும். சில பேருக்கு நீட்ட கொடி இருக்கும், நிறைய கொடி இருக்கும். சில பேருக்கு குறைந்த அளவு கொடி இருக்கும். சின்ன கொடி உள்ளவங்க பிரசவ வலி ஏற்படும் போது குழந்தை தூக்கில தொங்கின மாதிரி உயிர் போயிடுறது. நிறைய நீட்டம் உள்ளவங்களுக்கு கழுத்தை சுத்திக்கிறது. 2 விதத்திலயும் குழந்தைக்கு வந்து யமனா ஆறுது அந்த கொடி. சோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வந்து நிஜமாவே ரொம்ப